ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை, அடைக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை, ஒடுக்கப்பட்டவர்கள். இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும் பொழுது நடத்துகிற சாமியார்களுடைய சொத்து பத்துக்களை பறிமுதல் செய்து அவர்களுக்கு இறந்தவர்களுக்கு காம்பன்சேஷன் கொடுத்தா என்ன? இதான் பார்லிமெண்ட் கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கிறதே. சட்ட திருத்தம் செய்யுங்க. கள்ளச்சாராய சாவுல இழப்பு 50, அதாவது கள்ளச்சாராய போதைக்கு இழப்பு 50, மத போதைக்கு இழப்பு 150. அப்ப எந்த போதை மிகப்பெரிய தீங்கு? சிந்திப்போம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க. போலே பாபா யூபியினுடைய ஒன் ஆஃப் த பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஏற்பாடுகளில் ஒரு சாமியார் போலே பாபா. அந்த யூபியினுடைய ஹர்சத் அந்த மாவட்டத்தில், ஹர்சத்ங்கிற மாவட்டத்தில் நடந்த இந்த விழாவில், மத விழாவில் இந்த மிகப்பெரிய கோரச்சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. வரிசைய ரயில் விபத்து, அந்த விபத்து, இந்த விபத்து. அதன் பிறகு இப்பொழுது நார்த் இந்தியாவை போட்டு புரட்டி இருக்கிறது இந்த மத விபத்து. இந்த போலே பாபா யார் தெரியுமா? இதே மாதிரி பல சாமியார்கள் பாராளுமன்றத்தில் இருக்காங்க. அதை நீங்க கணக்கெடுக்க தவறிடுறீங்க. இதே மாதிரி பல சாமியார்கள் மத்திய பிரதேசத்துல இருந்தா நிறைய சாமியார் பயில இருக்காங்க. அவங்களுக்கு சீட்டு கொடுத்து ஜெயிக்க வச்சிருக்காங்க. இந்த மாதிரி கூட்டம் திரட்டக்கூடியவர்கள், லட்சக்கணக்கான மக்களிடம் பேசக்கூடியவர்கள் தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு தேவை. அவங்கள கையில் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் பணம், அதுக்காக தான் பிஎம் ஃபண்ட் அதெல்லாம் இருக்குல்ல, இதுகளை எல்லாம் செய்து இவர்களை வளர்த்து விடுவதே பாரதிய ஜனதா கட்சி தான். இந்த சாக்ஷி மகராஜ்னு ஒரு பொம்பளை ஒருத்தி மகாத்மா காந்தி படத்தை வச்சு துப்பாக்கியால் சுட்டவ, இந்த மாதிரி பழங்குடியின மக்களிடம் இந்த மத போதையை தூண்டிவிட்டு மக்களை தன்வயப்படுத்துகின்ற சாமியார்களுக்கு குறிப்பிட்ட எம்பி சீட்டை கொடுப்பாங்க. அந்த வகையில் நம்முடைய போலே பாபாவும் இந்த நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் சீட்டு கேட்டிருக்காருங்க. யூபியில் அந்த ஹர்சத் அந்த இந்த மாவட்டத்தில் இவர் சீட்டு கேட்டிருக்கார். இவர் யாருன்னா மோடி மற்றும் அமித்ஷாவுடைய கையால், அவர்களால் வளர்த்து விடப்பட்டவர். யாருக்கு எதிராக? யோகிக்கு எதிராக. யோகிக்கு எதிராக வளர்த்து விடப்பட்ட ஒரு சாமியார் தான். யோகியை கவுண்டர் பண்ணணும்ல. அடுத்து யோகி தங்களுடைய கையை மீறுகிறார் என்றால் அடுத்ததாக இந்த சாமியாரை இறக்கிவிட்டு இவரை முதல்வராக்கலாம்ல. எதற்காக வளர்க்கப்பட்டவர் தான் இந்த சாமியார். இது தெரிந்து கொண்டுதான் யோகி ஆதித்யநாத் பெரிய கடுப்புல இவங்க மேல இருந்தார். யோகி ஆதித்யநாத் உண்மையிலே படிச்சவன், மேத்ஸ்ல 100க்கு 100. அவன் விரும்பி சாமியாராகனா இந்த மாதிரி பிரச்சாரங்கள்லாம் அவன் பண்ணி ஆளுகளை எதுவும் தன்வயப்படுத்துறது இல்லை. ஆனால் இளைஞர்கள் மத்தியில், மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய போராட்டங்கள் அதெல்லாம் பண்ணியிருக்கான். அரசியல் ரீதியாக போராடி தான் வந்திருக்கிறான் யோகி ஆதித்யநாத். இந்த யோகி ஆதித்யநாத் தனக்கு மிகப்பெரிய டேஞ்சராக வந்துடுவானோங்கிற ஒரு பயம் மோடிக்கு. அதனால் இந்த மாதிரி பல சாமியார்களை வளர்த்திருக்கிறார்கள். பல சாமியார்கள் வாங்கி தருகிற ஓட்டிலே தான் இந்த அளவுக்கு யூபியில், மத்திய பிரதேசத்தில் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஆகவே இதில் ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் வேலையே இல்லை. இவர் ஒன் ஆஃப் த பிரான்ச் ஆஃப் பாரதிய ஜனதா கட்சி. இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கள்ளக்குறிச்சியில் 50 பேர் கள்ளச்சாராயம் குடித்து இறந்துட்டாங்க. எதுக்காக? போதைக்காக போனாங்க. அதே மாதிரி இங்கே மத போதைக்காக போய், இந்த போதையில் போய் 150 பேர்கிட்ட இறந்துட்டாங்க. நாளை விடிந்தால் எவ்வளவுன்னு தெரியாது. சரியான மருத்துவ வசதிகள் இல்லை, ஆம்புலன்ஸ் வசதியும் இல்லை, எதுவும் இல்லை. சரி, எப்படியா இவனுங்க இந்த சண்டாள பாவியை போய் இறந்தானுங்கன்னா, அந்த பாபா கிளம்பிட்டார். பெரிய மைதானம், வாசல்கள், கேட்டு எதுவுமே கிடையாது. மேல ஒரு கூரை மட்டும் போட்டிருக்காங்க. இடையில கால்கள் ஊண்டிருக்காங்க. நீங்க பாட்டு கலைஞ்சு போக வேண்டியதானே. பாபா வந்து நின்றாரா, அவர் பாதம் படப்பட்ட இடத்த முத்தமிட போயிருக்காங்க. இந்த செத்து போனவங்க பூரா முத்தமிடுவதற்கு போனதில் 10 பேர் போய் முத்தமிட, பாபா போன உடனே இந்த ஃப்ரெண்ட் வரிசையில் இருக்கான்ல,
இவன் ஓடி போய் முத்தமிட என்னமோ வேகமா ஓடுறாங்க, பாபா எதுக்கும் தங்க காசு எதுக்கும் போட்டுறாரோ என்னமோ ஏதோ அப்படின்னு சொல்லி பின்வரிசையில் இருந்தவன் இது என்னன்னே தெரியாம வேகமா அவன் இவனை சாச்சிட்டு முத்தமிட ஓடியவர்கள் அவர்களை போட்டு மிதித்து கொண்டு இவன் அங்கே ஓட மிதிபட்டு கீழே விழுந்தவனை யாரும் தூக்கல. என்னமோ எதுக்கு ஓடுறானுங்க எல்லாரும் ஒண்ணுமே புரியாமல் இவங்க ஓடுனதுலதான் இந்த விபத்து நடந்தது. இல்ல இவனுங்க சொல்லியிருக்கணும், யாரும் இங்கே முத்தமிட வர வேண்டாம், பாபா பாதம் பட்ட இடத்தை மண்ணை வெட்டி நாங்க உங்களுக்கு சப்ளை பண்ணிடுறோம்னா சொல்லியிருக்கணும். இவனுங்க எதையுமே சொல்லல. அதனால் முன்வரிசையில் இருந்தவர்கள் போய் முத்தமிட பின்வரிசையில் இருந்தவர்கள் பல லட்சம் இல்ல பல்லாயிரம் பேர், கிட்டத்தட்ட 80,000 பேர் இங்க வருவாங்கன்னு எதிர்பார்த்தது கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் கிட்ட வந்திருக்காங்க. 1 லட்சத்துக்குள்ளதான் சொல்றாங்க. அந்த ஓடி போய் அவன் முன்வரிசையில் இருந்தவன் கும்பிட்டு விழுகையில இது என்னன்னு தெரியாம பின்வரிசையில் இருக்கிறவன் என்ன ஆச்சு, ஏதோ சாமியார் ஏதோ கொடுக்கிறார் போல இருக்கு, என்னமோ ஏதோ அது இவங்க ஏதாவது கொடுப்பாருன்னு ஓடுறதானே, அதுல ஓடி போய் கும்பிட்டுக்கிட்டு இருந்தவன் அதுக்கடுத்து முண்டி அடிச்சு இது பண்ணும் போது அவன் தலை மேல ஏறி ஓட இதுல பலர் கீழே விழுந்து அவர்கள் மேல் மிதித்து கூக்குரல் ஊ அப்படி இப்படின்னு கூக்குரல் எழும்பின உடனே பயமாகிறது. 4 பக்கமும் சிதறி ஓடுறாங்க. சிதறி ஓடும் போது ஒரு இடத்துல இருக்கிற ஒரு 1 லட்சம் பேர் ஒரே செகண்ட்ல சிதறி அடித்து ஓடினால் என்ன நடக்கும், அதுதான் நடந்தது. விவரம் தெரியாமல் விவரம் புரியாமல் சரியான மைக் அனௌன்ஸ்மெண்ட்ல சரியாக கண்டக்ட் பண்ணல இந்த சாமியார் பையன். அவன் 10 பேரை வச்சிருந்து நான் இத்தனை மணி புறப்படுவேன், நீங்க அமைதியாக எல்லோரும் கலைந்து செல்ல வேண்டும், இந்த மண் எடுக்கிற வேலைக்கெல்லாம் வராதிங்கன்னு அவனுக்கு முன்னாடி ஒரு கம்பி வேலி போட்டு தடுத்து வச்சிருந்து இவங்களையும் வெளியேற்றி இருக்கணும். இல்ல இந்த மண்ணை வெட்டி கும்பாபிஷத்துல தண்ணி தெளிக்கிறது மாதிரி இப்படி தூவி விட்டு இருந்தா கூட அவன் நம்ம மேல மண்ணு பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி அதை எடுத்து கும்பிட்டுக்கிட்டு போவாங்க இந்த வடகத்திக்காரங்க. அதையும் செய்யவில்லை. பாபாவுடைய பாதம் பட்ட இடம் புனிதமான இடமா அது. இப்படி புனிதமான இடத்தை நோக்கி அவருடைய பாதம் பட்ட இடத்தை நோக்கி ஓடுகிறோம் என்ற பேராவலில் பேராசையில் இன்றைக்கு 150 கிட்ட உயிர்கள் பறிபோய்விட்டது. இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும் மோடி அரசு. மோடி இந்த சட்டத்தை கொண்டு வர வேண்டும். மோடி அரசு, பாரதிய ஜனதா கட்சி அரசு இந்த மாதிரி சாமியார் பசங்க மத போதையை ஊட்டுகின்ற ஆன்மீக சொற்பொழிவுகள் நடக்கின்ற இடங்களில் ஏதாவது அசம்பாவிதம் நடந்து இப்படி உயிரிழப்புகள் ஏற்பட்டு காயம்பட்டால் அவர்களுக்கு இழப்பீட்டு தொகையை அந்தந்த சாமியார்களுடைய சொத்து பத்துக்களை கைப்பற்றி அட்டாச் பண்ணி அதை வித்து அதுல இருந்து கொடுக்கணும். சாமியாரிடம் இருக்கின்ற பணம் நகைகளை பிடுங்கி அதை இந்த இறந்து போன மக்களுக்கு கொடுத்தால் நீ சரியான ஆட்சியாளர் என்று நாம் சர்டிபிகேட் தரலாம். இதை நீங்க பண்ண மாட்டீங்க. குற்றவியல் சட்டம் 3 சட்டத்தை அதை சமஸ்கிருத போர்வையில கொண்டு வந்து திணிக்கிறதுக்கு பாடாப்படுறானுங்க. அது ஏற்கனவே நிறைவேற்றியாச்சு. நிறைவேற்ற வேண்டிய சட்டம் என்ன? சாமி இந்த மாதிரியான இன்சிடென்ட் நடக்கும்போது இந்த மாதிரி கூட்டத்தை திரட்டுகிற சாமியார்கள் இத்தனை கோடி ரூபாய் நீங்க டெபாசிட் கட்டியாகணும். கூட்டம் நடத்துறியா? 1 லட்சம் பேர் வர்றானா, 10 கோடி ரூபாய் என்கிட்ட கட்டிடு டெபாசிட், அப்புறம் நடத்து. நீ யாராவது செத்து போனா அவனுக்கு நான் பொருளாதார இழப்பீடு கொடுக்கணும்ல, இல்லாட்டினா உன்னுடைய சொத்து பத்துக்களை என்கிட்ட கொடுத்துட்டு அட்டாச் பண்ணு. இந்த மாதிரியான சட்டங்களை கொண்டு வர மாட்டார்கள். ஏனென்றால் இவர்களுக்கு சாமியார்கள் தேவை. சாமியார்கள் தான் ஓட்டு வாங்கி தருகின்ற வங்கிகள். சாமியார்களை கை வைக்க முடியுமா? சாமியார்கள் அவர்கள் அவிழ்த்து விடுகின்ற கட்டுக்கதைகள், புராண கதைகளை நம்பி இருக்கின்ற ஆட்சி நடத்துகின்ற ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி. மாறும். மக்கள் இப்பதானே இப்படியெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இனிமே தான் கொஞ்சம் கொஞ்சமா பட்டு திருந்துவானுங்க. பட்டு ஒரு காலத்தில் சாமியார்களே அடித்து விரட்டப்படுவார்கள் வட இந்தியாவில். அதோடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆயுள் முடியும். அன்றுதான் பாரதிய ஜனதா கட்சி புதைகுழிக்கு போகும். அதுவரை நாம் போராடி கொண்டுதான் இருக்க வேண்டும். மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை அழுத்துங்கள். கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.